வணக்கம் நேயர்களே. உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் தொடரில் இலங்கை ரசிகர்களின் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் முடிந்துள்ள நிலையில் பாகிஸ்தான் அணியால் அரையிறுதிக்கு முன்னேற முடியுமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. இந்த கேள்விக்கு இன்றைய தினம் நடைபெற இருக்கிற இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியின் முடிவே பதிலாக இருக்கும். அதாவது நியூசிலாந்தும் இங்கிலாந்தும் இன்றைய தினம் உலகக்கிண்ண 2020 தொடரின் சூப்பர் 8 சுற்று போட்டியில் தங்களின் கடைசி போட்டியில் விளையாட உள்ளன. இங்கிலாந்தை பொறுத்தவரை ஏற்கனவே 2 போட்டிகளை வெற்றி கொண்டு முதல் அணியாக அரையிறுதியை உறுதி செய்து கொண்டுள்ளது. இந்த நிலையில் நியூசிலாந்து இலங்கைக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்றதன் பின்னர் இன்றைய தினம் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டியில் நியூசிலாந்து படு தோல்வி அடைந்தால் பாகிஸ்தானுக்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. அப்படியானால் நாளை நடைபெற உள்ள சூப்பர் 8 போட்டியில் பாகிஸ்தான் அணி இலங்கைக்கு எதிராக அபார வெற்றியீட்ட வேண்டும். சூப்பர் 8 சுற்றில் புள்ளிகள் பட்டியலை பொறுத்தவரை இங்கிலாந்து ஏற்கனவே 4 புள்ளிகளை பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுவிட்டது. நியூசிலாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டதால் ஒரு புள்ளி வழங்கப்பட்டிருந்தது 2 அணிகளுக்கும். நியூசிலாந்து அணி இலங்கைக்கு எதிரான போட்டியை வெற்றி கொண்டதால் தற்போது புள்ளிகள் பட்டியலில் 3 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்தில் இருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரை ஒரு புள்ளியுடன் 3ஆம் இடத்தில் இருக்கிறது. எனவே இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இன்றைய போட்டியில் நியூசிலாந்து வெற்றி பெற்றால் பாகிஸ்தானின் அரையிறுதி வாய்ப்பு அற்று போய்விடும். புள்ளிகள் பட்டியலை பொறுத்தவரை நியூசிலாந்து 3.050 எனும் ஓட்ட வேகத்தில் இருக்கிறது. பாகிஸ்தான் -0.461 எனும் ஓட்ட வேகத்தை பெற்றுள்ளது. அந்த வகையில் பாகிஸ்தான் இலங்கைக்கு எதிராக அபார வெற்றி பெற வேண்டும். அதே நேரம் இன்றைய போட்டியில் நியூசிலாந்து படு தோல்வி அடைய வேண்டும். இப்படி ஒன்று நடக்கும் பட்சத்தில் பாகிஸ்தானுக்கான அரையிறுதி வாய்ப்பு உதயமாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வாறாயினும் 100% நியூசிலாந்து அரையிறுதிக்கு முன்னேறுவதற்கான சந்தர்ப்பமே அதிகமாக இருக்கிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். நியூசிலாந்தும் இங்கிலாந்தும் சர்வதேச 2020 போட்டி வரலாற்றில் இதுவரை 30 போட்டிகளில் மோதியுள்ளன. அந்த 30 போட்டிகளில் இங்கிலாந்து 16 போட்டிகளிலும் நியூசிலாந்து 10 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. 3 போட்டிகள் முடிவின்றி கைவிடப்பட்டுள்ளன. ஒரு போட்டி சமநிலையில் முடிந்துள்ளது. 2019ஆம் ஆண்டு நேப்பியரில் நடைபெற்ற போட்டியில் இங்கிலாந்து 3 விக்கெட் இழப்புக்கு 241 ஓட்டங்களை பெற்றதே இரு அணிகளுக்கு இடையில் பதிவான அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாகும். இரு அணிகளுக்கு இடையிலான குறைந்தபட்ச ஓட்ட எண்ணிக்கை நியூசிலாந்து சார்பில் பதிவாகியுள்ளது. நியூசிலாந்து அணி 2023ஆம் ஆண்டு மான்செஸ்டரில் நடைபெற்ற போட்டியில் 13.5 ஓவர்களில் 103 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்துள்ளது. உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானின் எதிர்பார்ப்பு நிறைவேறுமா அல்லது நியூசிலாந்து மிக இலகுவாக அரையிறுதிக்கு தகுதி பெற்று விடுமா என்பதை இன்றைய போட்டியின் முடிவு பதிலாக தரும்.